குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிக்கு நடைபெறவிருக்கும் டிஎன்பிஎல் போட்டிக்கான ஜோதிட ஆய்வுகள் என்ன கூறுகிறது என்பதை ஆராய்வோம். அதாவது வரும் ஞாயிற்றுக்கிழமை ஃபைனல் மேட்ச், அதாவது டிஎன்பிஎல்ல கடைசி மேட்ச்சு. இந்த ஃபைனலில் எந்த அணி ஜெயிக்கும், எந்த அணி டாஸ் வின் பண்ணக்கூடியதாக இருக்கும், எந்த அணி வின் பண்ணக்கூடியதாக இருக்கும் என்பதை ஜோதிட ரீதியாக நாம் ஆராய்வோம். அதாவது எந்தெந்த அணிகள் ஃபைனலில் மோதுகிறது, ஆடுகிறது அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். அதாவது ஐடிடி அணியும் டிடி அணியும் பல பரீட்சை நடத்துகின்றன அப்படின்னு சொல்லலாம். எப்போ ஃபைனலில் ஐடிடி அணியும் டிடி அணியும் பல பரீட்சை நடத்துகிறது. அப்போ கிரக நிலைகளை ஆராயும் போது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் 16 ஓவர் வரை இந்த விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் நடைமுறையில் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு முழுவதும் விசாக நட்சத்திரத்தில் இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸில் 16 ஓவர் வரை இதே விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் தான். அப்போது 17, 18, 19, 20 இந்த 4 ஓவர்கள் அனுச நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு போயிடும். ஏன்னா இது ஃபைனல்ன்றதுனால கொஞ்சம் பொறுமையாக பேசுவோன்றத வேற ஒன்றும் இல்லை. அப்போது அந்த 4 ஓவர் அனுச நட்சத்திரத்துக்கு போயிடும் செகண்ட் இன்னிங்ஸில். அப்போ எந்த அணியிலே எந்தெந்த வீரர்கள் விளையாடுவார்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐடிடி அணியில் யாரெல்லாம் விளையாடுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சன் ஃபவுல், ராஜ்குமார், துஷார் ரஹஜே, சஹிதேவ், நட்ராஜ், சிலம்பரசன், மதிவாணன் இவர்கள் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். எதில்? ஐடிடி அணி பொறுத்தவரையில் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் டிடி திண்டுக்கல் அணி பொறுத்தவரைக்கும் அஸ்வின், டிஹெச், மாப்னா, வாரியார், பெரியசாமி, விமல்குமார் ஆகியோர் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். எதில்? டிடி அணி பொறுத்தவரையில் திண்டுக்கல் அணி இவர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஐடிடி அணியின் கேப்டன் சாய் கிஷோரின் ஜாதகத்தையும் டிடி அணியின் கேப்டன் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஜாதகத்தையும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணி, அதாவது 6:45, 7 மணி வச்சுக்கணும். இந்த நேர காலங்களுக்கு ஏற்றது போல ரவிச்சந்திரன் அஸ்வினின் ஜாதகம் அந்த நேரத்திற்கு சிறப்பானதாக உள்ளதால் டாஸ் வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் 50% அஸ்வினிக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல டிடி அணி இந்த 2 அணிகளின் அந்த நேம், அதாவது ஐடிடி டிடி அந்த 2 பெயர் இருக்கும் இல்லையா, ஒரு டீமுக்கு ஒரு பெயர் இருக்கும். அந்த பெயரை ஆராயும் போது
திண்டுக்கல்லுக்கு தான் அன்றைய நாளுக்கு நல்லா இருக்கு. அப்போ திண்டுக்கல் அணி 50% வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதிலும் ஃபர்ஸ்ட் பவுலிங்கு டிடி அணி தேர்ந்தெடுத்தார் என்றால் டிடி அணி வெற்றி பெற்றுரும் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லை, ஐடிடி அணிக்கு பறிபோயிடுச்சு ஃபீல்டிங்கு அப்படின்னா ஐடிடி அணி வெற்றி பெற்றுடும். அதுதான் ரொம்ப முக்கியம், உன்னிப்பாக பார்க்கணும். அப்போது இந்த 2 அணிகளுக்குமே எது முதலில் ஃபீல்டிங்கை தேர்ந்தெடுக்கக்கூடிய அணி எதுவோ அந்த அணி வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்போ? ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய ஃபைனல் மேட்ச் இது. மழையின் குறுக்கீடுகள் வறுமையானாலும் நேர காலங்களை இந்த 6:45 7 மணி தவிர்த்தாலும் நான் கூறிய வார்த்தைகளும் தவறலாம் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம்.